ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. ஓம் பிரபஞ்ச சக்தியே நமக. அன்பர்களே, இன்றைய தினம் நாம் 3வது கேள்வியை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். 3வது கேள்வி என்பது, நாம் ஏன் தினந்தோறும் இறைவனை வழிபட்டே ஆக வேண்டுமா? நாம் ஏன் தினந்தோறும் இறைவனை வழிபட வேண்டும் என்பதுதான் 3வது கேள்வி. இந்த 3வது கேள்வியானது கேட்கும் முன் நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன? இறைவனை நாம் ஏன் வணங்க வேண்டும்? இறைவன் யார் என்பதை நீங்கள் சற்று உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஏன் அவரை வணங்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் ஒரு முடிவுக்கு வர இயலும். உதாரணமாக, இறைவனை பற்றி அறிந்தவர்கள், அதன் சக்தியை உணர்ந்தவர்கள் இதில் இறைவனை பற்றி கூறும்போதே அவர்கள் உணர்வார்கள், தினந்தோறும் வழிபடுகிறார்கள். இறைவனை வழிபடக்கூடாதவர்கள், இறைவனை வழிபட நினைக்காதவர்கள் இந்த கேள்விகள் எழலாம். நான் ஏன் இறைவனை வழிபட வேண்டும்? அவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? நான் என் வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், அவர் இங்கே எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பல்வேறு கேள்விகள் எழலாம். நான் அவரை வணங்க வேண்டிய அவசியமே இல்லை என்று பல்வேறு கேள்விகள் இருக்கலாம். உங்கள் கேள்விகள் நியாயமானதே, தவறில்லை. அந்த கேள்விகளுக்கு விடையை நீங்கள் உணரும்போது நிச்சயம் நீங்கள் இறைவனை வழிபட முயல்வீர்கள். அன்பர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நம் உடலானது 5 பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது. 5 பஞ்சபூதங்கள் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். உடலானது நிலமாகவும், நம் உடலில் உள்ள இரத்தமானது நீராகவும், நெருப்பானது நம் உயிர் ஆற்றலாகவும், காற்று என்பது நாம் சுவாசிக்கும் சுவாசமாகவும், ஆகாயம் என்பது நம் தலை உச்சி பகுதியில் உள்ள பிரபஞ்ச இயக்கமாகவும் இருந்து நம்மை இந்த உடலை உருவாக்கி இருக்கிறது. இதேபோல்தான் இந்த பூமியும் இந்த பிரபஞ்சமும் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பூமியானது நிலமாகவும், பூமியில் உள்ள நீரானது நீர் பகுதியை, நீரின் தன்மையையும், நெருப்பானது சூரிய சக்தியின் ஆற்றலையும், தீக்குழம்பாக இருக்கின்ற நெருப்பின் தன்மையையும், காற்றானது சுவாசிக்கக்கூடிய காற்றாகவும், ஆகாயம் என்பது வெட்ட வெளியாகவும் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. ஆக அன்பர்களே, நாமும் இந்த பிரபஞ்சமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து கலந்தவர்கள் என்பது இது ஒன்றே கண்ணுக்கு தெரிந்த உண்மையான உயிர் சாட்சியாகும். நம் உடல் எவ்வாறு பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டதோ, இந்த பிரபஞ்சமும் இந்த அண்டமும் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது தான். நாமும் அதுவும் ஒன்றே என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளலாம். அவ்வாறாக இவ்வளவு பெரிய பிரபஞ்சமும் 5 பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை உணரும் போது நம் உடலும் அதை கொண்டே உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அண்டத்தையும், இந்த பிண்டத்தையும், இந்த உடலையும், இந்த பூமியையும் மேலே இருந்து ஒரு சக்தி ஆற்றலானது இயக்கிக் கொண்டிருக்கிறது. நம்மை எவ்வாறு இயக்கிக் கொண்டிருக்கிறதோ அதே போல்தான் இந்த பிரபஞ்சத்தையும் பூமியையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது ஒரு சக்தி, ஒரு ஆற்றல். அதை சக்தி என்றும் ஆற்றல் என்றும் மட்டுமே நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அதற்கென்று நீங்கள் உருவம் கற்பிக்கவோ உருவம் காட்டவோ அவசியமில்லை. நீங்கள் உருவம் கற்பித்து நீங்கள் உருவத்தோடு வழிபட்டாலும் தவறில்லை. ஏனென்றால் இறைவனை அறியாதவர்களுக்கு உருவம் இந்த உருவம் இந்த உருவம் என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம். அறிந்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், விரும்பாதவர்கள் அதை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக இதை கூறுகிறேன். நமக்கு மேலே ஒரு சக்தி நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிற என்ற உண்மை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியையும் இந்த பிரபஞ்சத்தை எவ்வாறு இயக்கிக் கொண்டிருக்கிறதோ அதே போல்தான் நம்மையும் இந்த மேலே இருந்து ஒரு சக்தி இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தி தான் இறைவன். அந்த சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தையும் நம்மையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற உண்மை நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் கேள்விக்கு வருவோம். நாம் ஏன் இறைவனை வழிபட வேண்டும்? நாம் கட்டாயம் இறைவனை வழிபட்டு தான் ஆக வேண்டுமா? தினந்தோறும் இறைவனை வழிபட்டு தான் ஆக வேண்டுமா என்பதுதான் 3வது கேள்வி. இந்த கேள்வியின் உண்மை நிலையை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்பர்களே, நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரை நம்மளுடைய தேவைகளை நாம் உருவாக்கி கொள்வதில்லை. நமக்கு தேவையானவற்றைகளை உடையாகட்டும், உணவாகட்டும், காசு, பணம்,
மற்ற உதவிகளாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அனைத்துமே நாம் உருவாக்கி நாமே பயன்படுத்தப்படுவது இல்லை. வேறு ஒரு நபர்கள் வேறு ஒருவரால் நமக்கு உருவாக்கப்பட்டு நமக்கு பொருளாக வந்து அடைகிறது. அதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். வெறும் பயனாளியாக மட்டுமே இருக்கிறோம். உருவாக்குபவர் எங்கோ இருந்து உருவாக்குகிறார். நாம் காசு கொடுத்து நாம் அதை பயன்படுத்தி கொண்டாலும் காசையே நாம் உணவாக உட்கொள்ள முடியாது. காசு ஒருவர் தயார் செய்து வைத்திருக்கிறார். அந்த உணவு தயார் செய்வது என்பது நமக்கு முன்னரே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த உணவை தயார் செய்ய வேண்டும். அப்போ நமக்கு முன்னரே நமக்காக அந்த உணவை தயார் செய்து 2 மணி நேரம் முன்னதாக உழைத்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை, நிதர்சனமான உண்மை. அதேபோல் தான் ஏதோ ஒரு ஜீவராசிகளுக்காக நம் அனைவருக்குமே நமக்கு முன்னே 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னதாகவே நமக்கு முன்னதாகவே இறைவனும் நமக்காக நமக்கு தேவையானவற்றை தயார் செய்து உதவி செய்வதற்காக உழைத்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மை நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தேவையானவற்றை நாமே எவ்வாறு தயார் செய்து பயன்படுத்தாமல் இருக்கின்றோமோ, மற்றவர்களின் உதவியையும் மற்றவர்களின் உழைப்பையும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த மற்றவர்கள் தயார் செய்த பொருட்களை தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையானவற்றை நாமே தயார் செய்து பயன்படுத்த இயலாது. ஆக மற்றவர்கள் மூலமாக நமக்கு தேவையானவற்றை தயார் செய்து ரெடி செய்து நமக்கு இறைவன் கொடுக்கிறார் என்றால் அங்கேதான் இறைவனின் ஆற்றலும் சக்தியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் பறவைகள், மரம், செடி, கொடிகள் என அனைத்து ஜீவராசிகளுக்குமே அதற்கு தேவையான அனைத்தையும் பிரபஞ்சமானது இறைவனானது முன்கூட்டியே தயார் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். நமக்கும் அதன் போலவே நம்முடைய தேவைகளை முன்கூட்டியே தயார் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த உண்மை நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் இறைவனுக்கு நம்மால் நாம் என்ன செய்கிறோம் என்கிற கேள்வியை நாம் வைக்கிறேன் இந்த இடத்திலே. இவ்வாறு நமக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா நாளும் தினந்தோறும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிற இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நாம் என்ன கைமாறு செய்கிறோம்? நாம் என்ன இறைவனுக்கு நாம் திருப்பி செலுத்துகிறோம்? நம்மால் இறைவனுக்கு என்ன பலன்? நாம் என்ன இறைவனுக்கு உதவி செய்கிறோம் என்று பல கேள்விகளை நீங்கள் உள்ளுக்குள் கேட்டு பாருங்கள். ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். அவரவர் மனசாட்சிக்கு மனதிற்கு விரோதம் இல்லாமல் கேட்டு பாருங்கள். உங்களால் இறைவனுக்கு என்ன லாபம்? அவர் உங்களுக்கு தேவையானவற்றை முன்கூட்டியே 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு உணவை தயார் செய்பவர் கூட நமக்காக 2 மணி நேரத்துக்கு முன்கூட்டியே நமக்காக தயார் செய்து நமக்காக உணவை தயார் செய்து கொடுக்கிறார். அவரானது நாம் காசு கொடுத்தோம், அவரால் காசு பயனடைகிறார், ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இறைவன் நமக்காக கண்ணுக்கு தெரியாமல் முன்கூட்டியே இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிறாரே, அந்த இறைவனுக்கு நாம் என்ன கொடுக்கிறோம்? நாம் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது? சற்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. நம்மால் எதுவுமே இறைவனுக்கு கொடுக்க முடியாது. இறைவனுக்கு பிடித்த ஒன்றை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அன்பு செலுத்துவது மட்டுமே, இறைவனுக்கு ஒரு நன்றி செலுத்துவது மட்டுமே. அதைத்தான் நாம் இங்கே கூறுகிறோம். இறைவனை நாம் தினந்தோறும் வணங்க வேண்டும். வணங்க வேண்டும் என்பது நீங்கள் எதையும் வேண்ட வேண்டும் அவசியமில்லை. அவர் எதை கொடுத்திருக்கிறாரோ, நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களோ, எதை சாப்பிட்டிருக்கிறீர்களோ, சாப்பிட்டதற்கு ஒரு நன்றி கூறுங்கள். நீங்கள் அனுபவித்த பொருளுக்கு நீங்கள் இதுவரை ஆண்டு அனுபவித்து வந்த அனைத்திற்கும் நன்றி கூறுங்கள் இறைவனுக்கு. நடக்கப் போவதை நீங்கள் எதையும் எதிர்காலத்திற்காக நன்றி கூற வேண்டாம். அந்த அளவுக்கு மனதும் உள்ளமும் உங்களுக்கு உணர்வுபூர்வமாக இருந்தால் நீங்கள் நன்றி கூறலாம், தவறில்லை. ஆனால் நீங்கள் இதுவரை கடந்து வந்த பாதைகளுக்கும் இதுவரை இறைவன் உங்களுக்கு கொடுத்ததற்கும் நீங்கள் நன்றி கூறுங்கள். அப்பொழுது தெரியும், நீங்கள் நன்றி கூறும்போது இறைவன் உங்களுக்கு இனி நடக்கப் போகிற விஷயங்களையும் நல்லதாகவே நடத்தி கொடுப்பார். அவருக்கு தேவையான ஒன்றை நாம் நன்றி செலுத்துவது மட்டுமே. ஆகவே நாம் தினந்தோறும் அவரை நாம் வணங்க வேண்டும். நமக்கு தேவையானவற்றை தயார் செய்து கொடுத்து முன்கூட்டியே நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்து கொண்டிருக்கிற, தினந்தோறும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிற இறைவனுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த நன்றியானது நாம் தினந்தோறும் 3 வேளை தொழ வேண்டும், 3 வேளை இறைவனை வணங்க வேண்டும் என்று நான் குறிப்பிட்ட சில நேர காலங்களை குறித்து கொடுத்திருக்கிறேன். அத்தகைய நேர காலங்களில் தினந்தோறும் இறைவனை வழிபடுவது என்பதும் சாலச் சிறந்ததாகும். நீங்கள் வழிபடுவது என்பது உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய தேவைகளை கேட்க அல்ல. நீங்கள் ஏற்கனவே இறைவன் கொடுத்த பாக்கியத்திற்கும் அனுபவித்த அனைத்து செயல்களுக்கும், இறைவன் கொடுத்த
அன்பிற்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அதுவே உங்களுக்கு போதுமானது. மேற்கொண்டு கொடுக்கப் போகிற, எதிர்காலத்தில் தரப்போகிற செயல்பாடுகளுக்கும் நீங்கள் இறைவன் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையுடன் நன்றி கூறுங்கள். பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறுங்கள். நம்மை இயக்கிக் கொண்டு இருக்கிற ஒரு சக்திக்கு நீங்கள் நன்றி கூறுங்கள். தினந்தோறும் நன்றி கூறுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வு நலம் பெறும், வாழ்வு வளம் பெறும். இதை தவிர நீங்கள் இறைவன் உங்களிடம் வேறு எதுவும் எதிர்பார்க்கவில்லை. உங்களால் இறைவனுக்கு எதையும் கொடுக்கவும் இயலாது. அன்புள்ளத்தோடு, கருணையுள்ளத்தோடு, இறைவனை நேர்மையோடு, உங்கள் இதயபூர்வமாக இறைவனை நீங்கள் வணங்கும்போது, இறைவனை நீங்கள் கருணையுள்ளத்தோடு அன்பு செலுத்தும்போது, அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தும்போது, இறைவனும் மகிழ்ச்சி அடைவார், நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இத்தகைய பாதையை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வாழ்க்கையை நடத்துங்கள். தினந்தோறும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியான செயல்பாடுகளும் மன மகிழ்ச்சியான நிகழ்வுகளுமே நடக்கும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். இதுதான் 3வது கேள்விக்கான விடையாகும். இப்பொழுது நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், இறைவனை நாம் ஏன் வழிபட வேண்டும், தினந்தோறும் ஏன் வழிபட வேண்டும் என்று. ஆக தினந்தோறும் நாம் இறைவனை வழிபட்டு அவருக்கு நாம் நன்றியை செலுத்தி 3 வேளை காலை 11:30 மணி முதல் மதியம் 2 மணிக்குள்ளாகவும், மாலை 6:30 மணியிலிருந்து 7:15 மணிக்குள்ளாகவும், விடியற்காலை 4:30 மணியிலிருந்து 5:15 மணிக்குள்ளாகவும் 3 வேளை தினந்தோறும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவனை வணங்கி இறைவனுக்கு நாம் நன்றி உள்ளவனாக நாம் அன்போடு இதயபூர்வமாக நாம் நன்றி செலுத்தும் போது இறைவனும் நம்பால் நல்ல அபிப்பிராயத்தோடு நமக்கு தேவையானவற்றை நல்லவற்றை செய்து தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. ஓம் பிரபஞ்ச சக்தி.